ஆனந்தி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் அடுத்த வாரம் முதல் SIR சர் என்று அழைக்கப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் 13,000 வாக்காளர்கள் பெயர்களை சேர்த்தது தொடர்பாகவும் நீக்கப்பட்டது தொடர்பாக எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தொடர்பான விசாரணையின் போது தியாகராய நகர் தொகுதியில் 13,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்களா, நீக்கப்பட்டார்களா, அவர்கள் ஏன் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள் என்றும் அதில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து பதிலளிக்குமாறு அவர்கள் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் சர் திட்ட நடைமுறைகள் அடுத்த வாரம் தொடங்க இருக்கிறது என்றும் அப்போது இந்த பெயர் திருத்தம், பெயர் சேர்க்கப்பட்டது மற்றும் திருத்த பணிகள் தொடர்பான முழுமையான ஆய்வுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அங்கு பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிரச்சனை மிக அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இந்த தேர்தலில் எதிரொலித்து வரும் நிலையில் தமிழகத்திலும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள சென்னையில் உள்ள மிக முக்கியமான தொகுதியான தியாகராய நகர் தொகுதியில் 13,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அனைவரும் அதிமுக ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த வாக்காளர்கள் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் அடுத்த வாரம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அப்போது இந்த புகார்கள் மற்றும் வழக்குகள் தொடர்பாகவும் அதில் உள்ள ஆவணங்கள் குறித்தும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் உறுதி தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.